அனைத்து வகையான போர்களிலிருந்தும் முழுமையான போர் நிறுத்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் என தனித்தனியாக பெயர் கூறப்பட்டு ட்ரம்ப் தனது கருத்தை முன்வைத்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் ஜனாதிபதிகளும் பிரதிநிதிகளும் மத்தியஸ்தராக பாகிஸ்தானும் கைச்சாத்திட்டுள்ள போதிலும் இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் குறித்து எந்தவொரு விடயமும் குறிப்பிடப்படவில்லை. இதனிடையே அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனி முதன்முறையாக தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தான் மாற்றுக் கருத்தை கொண்டிருந்த போதிலும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்ததாக அவர் கூறியுள்ளார். ஈரானிய மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியன் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல தான் அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட முஜ்தபா கமேனியின் எழுத்துப்பூர்வ அறிக்கையில் விரக்தி அடைந்திருந்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனைத்து வகையான உத்திகளையும் அழுத்தங்களையும் பயன்படுத்தி இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவும் அதற்காக ஈரான் எதிரியின் நிலையை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகாது எனவும் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் தெரிவிக்கின்றார். எனினும் அமெரிக்கா மேலும் பேராசைப்படுமானால் இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளையோ அல்லது நிபந்தனைகளையோ மீறினால் அல்லது நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைத்தால் எதிரிகளை தயக்கமின்றி தாக்குவோம் என ஈரான் சபாநாயகர் முகமது கலீபாஃப் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை கூறியுள்ளார். எவ்வாறாயினும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதன் பின்னர் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து கப்பல்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பாதுகாப்பு படை நேற்று அறிவித்தது. பாரசீக வளைகுடா, ஓமான் வளைகுடா ஊடாக ஈரானிய துறைமுகங்களை நோக்கி பயணிக்கும் கப்பல்களுக்கு இனிவரும் காலங்களில் அமெரிக்க படைகள் இடையூறு விளைவிக்காது என அமெரிக்க மத்திய கட்டளை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளும் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்க கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் தொடர்ந்தும் தங்கியிருக்கும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்காக ஈரான் அமைத்துள்ள பாரசீக வளைகுடா நீரிணை அதிகார சபைக்கு வர்த்தக கப்பல்களுக்கான உரிமங்களை வழங்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவை தெரிவித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு அமைவாக கப்பல்களிடமிருந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகளுக்கு விரைவாகவும் முன்னுரிமை அடிப்படையிலும் பதிலளிக்கப்படும் என ஈரான் கூறியுள்ளது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள சமாதான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளுக்கிணங்க நேற்று முதல் அடுத்த 60 நாட்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து எந்தவொரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது எனவும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவை தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு இன்று செல்ல மாட்டார் என்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் பெர்கன்ஸ்டாக் ஹோட்டல் வளாகத்தில் இன்று ஆரம்பமாகவிருந்த பின்னணியிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனினும் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இன்று நடைபெறாது என சுவிட்சர்லாந்து வெளிவிவகார அமைச்சரை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான 60 நாட்கள் கால அவகாசம் நேற்று முதல் ஆரம்பமானது. சமாதான பேச்சுவார்த்தையின் முக்கிய மத்தியஸ்தர்களில் ஒருவரான பாகிஸ்தான் நேற்று வெளியிட்டிருந்த அறிவிப்பின் பிரகாரம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானும் அமெரிக்காவும் ஏற்கனவே டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டுள்ளதால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனது சுவிட்சர்லாந்து பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.